இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் வாழ்த்துகிறேன். இந்த காலை வேளையில் தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலும் பைபிள் நமக்கு என்ன சொல்லுதுன்னா, இயேசு கிறிஸ்து வந்தது பாவத்தை மன்னிக்கும்படியாக, இன்னும் சொல்ல போனால் ஒரு நித்திய வாழ்வை நமக்கு அளிக்கும்படியாக இந்த உலகத்தில் வந்திருந்தார். அவர் செய்ய வேண்டிய காரியங்களை தம்முடைய இரத்தத்தினால் செய்து மரித்து திருப்பி உயிரோடு எழும்பி நித்தியத்தில் வீட்டிருக்கிறாரு. நமக்காக அவர் அங்கே பரிந்து பேசி கொண்டிருக்கிறாரு. அவர் இரத்தத்தை ஏற்றெடுத்தவங்க அவரோடு நித்திய காலமாக வாழலாம். அப்போ இதுதான் பைபிள் ஃப்ரம் த பிகினிங் டு த லாஸ்ட் முழுமையாக சொல்லியிருக்கு. ஒரு நித்திய வாழ்க்கையை குறித்து தான் பேசியிருக்கு. அப்போ அந்த நித்திய வாழ்க்கைக்குள்ளே ஒரு ஆள் என்றாகணும்னா ஃபஸ்ட் திங் அவன் பாவத்திலிருந்து விடுபடணும். பாவத்தில் சிக்கி தவித்து கொண்டிருக்கிறவங்களுக்கு நித்திய வாழ்க்கை கிடையாது. அப்போ அந்த பாவத்திலேருந்து விடுதலை பெறணும்னா அவன் இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தை ஏற்றுக்கொள்ளணும். அப்போ இதுதான் அதில் உள்ள ஒரு மெயின் தாட். அப்போ பாவங்களை மன்னிக்கிறதுக்கு அதிகாரம் உள்ளவர் ஒருவரே இருக்கிறார், அது இயேசு கிறிஸ்து மாத்திரம்தான். அவர் சுற்றி திருந்த நாட்களில் அநேக பேருக்கு பாவத்தை மன்னித்தார், விடுதலையை கட்டளையிட்டார், சுவிசேஷத்தை பிரசங்கித்தார். இந்த 3 காரியம்தான் கிறிஸ்டியன் லைஃப்பில் அவர் செய்தது. சேம் திங் ப்ளஸ் நல்ல கனி கொடுக்குற அனுபவம்னா யார்கிட்ட எப்படி பேசணும், எவ்வளோ அன்பு செலுத்தினார்களோ அதில் கொடுத்துருக்கு. அன்பு ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். அப்போ நம்ம வாழ்க்கையிலேயும் நம்ம செய்ய வேண்டிய காரியங்கள் 3 தான். அன்பு செலுத்தணும், சுவிசேஷத்தை பிரசங்கிக்கணும், கட்டுண்டவர்களை விடுதலையாக்கணும், இன்னும் பாவத்திலிருந்து விடுதலை பெறுவதற்குள்ள மார்க்கத்தை சொல்லி கொடுக்கணும், இயேசு கிறிஸ்து அறிவிக்கிறது. இப்போ அதை பற்றி ஒரு சின்ன ஒரு சப்ஜெக்ட் தான் இந்த நாளில் நான் சொல்ல போகிறேன். இதில் என்ன கொடுத்துருக்குன்னா, லூக்கா 7ஆம் அதிகாரம் 47. இதில் ஒரு ஸ்திரீ பரிமள தைலத்தை எடுத்துகிட்டு இயேசு கிறிஸ்து சிரசில் ஊற்றினா, ப்ளஸ் அவள் கண்ணீர்னால் அவரை பாதத்தை என்ன பண்ணால் துடைத்தாள். இதை குறித்து தான் நான் பேச விருப்பப்படுறேன். இந்த காரியத்தில் என்ன கொடுத்துருக்குன்னா, நம்ம அநேக பேர் பாவத்திலேருந்து விடுதலை பெறுறதுக்கு பிரயாசப்பட்டுருக்குறோம். பாவத்தில் விடுதலைன்னு சொல்லும்போது தேவனுக்கு விருப்பமில்லாத காரியத்திலிருந்து வெளியே வர்றது, தேவனுக்கு விருப்பமுள்ள காரியத்தை செய்வது, இந்த 2 தான் அதில் உள்ள கருத்து. அப்போ இதிலேருந்து நம்ம வெளியே வர்றதுக்கு நம்ம பயங்கரமாக ரிஸ்க் எடுத்துகிட்டு இருக்கிறோம். உபவாசம் எடுக்கலாம், இன்னும் சொல்லாமல் மீட்டிங் அட்டென்ட் பண்ணிகிட்ருக்குறோம், நிறைய காரியங்கள் நம்ம செய்துட்ருக்குறோம். அப்போ அதில் சிம்பிளாகிட்டு உள்ள ஒரு வே, ஒன் ஆஃப் த வே பாவத்திலிருந்து விடுதலை பெறதுக்குள்ள ஒரு காரியம்தான் சொல்கிறேன். இதில் என்ன கொடுத்துருக்குன்னா, ஆதலால் நான் உனக்கு சொல்லுகிறேன், இவள் செய்த அநேக பாவங்கள் மன்னிக்கப்பட்டது. இந்த உலகத்தில் நம்ம இருக்கிற நாள் வரை பாவம் செய்து கொண்டிருக்கிற ஜனங்களாக தான் நம்ம இருக்கிறோம். ஆனால் இந்த உலகம் பாவம் நிறைஞ்சது. சின்ன தவறுகள்னு சொல்லுவோம், பொய் பேசுகிறது, ஒரு ஆளை ஏமாத்துறோம், இல்லைன்னா வாயின் வார்த்தைகள் தேவனுக்கு வந்தால் இல்லாமல் இருக்குது. நம்முடைய எண்ணங்கள் சிந்தனைகள் எல்லாம் கபடம் நிறைஞ்சதாக இருக்குது. விபச்சார எண்ணங்களோடு இருக்கலாம். இன்னும் அநேக பேருக்கு நம்ம கஷ்டப்படுத்துகிறவர்களாக இருக்கலாம், இல்லை குத்தி பேசுகிறதா இருக்கலாம், புறம் கூறுதலாக இருக்கலாம். இதெல்லாம் பாவங்கள். அநேக பாவங்கள் இவளுக்கு மன்னிக்கப்பட்டதுன்னு இயேசு கிறிஸ்து தம்முடைய நாவினால் சொன்னார். அப்போ இது அநேக பாவங்கள் மன்னிக்கப்படுவதற்கு காரணம் அவருக்கு சிரசில் எண்ணெய் ஊற்றினாலேயோ பாதங்களை கண்ணீரை நரைச்சினாலேயோ அல்ல. இதில் என்ன கொடுத்துருக்குன்னா, இயேசு கிறிஸ்து என்ன சொன்னார்னா, இவள் மிகவும் அன்பு கூர்ந்தாளே. நம்முடைய அன்பு எப்படிப்பட்டது? இன்னும் சொல்ல போனால், அவள் அந்த பாதத்தை கழுவுனதுக்கும் சிரசின் மேல் அந்த தைலத்தை ஊற்றுனதுக்கும் ஒரே ஒரு காரணம், அவர் மேல் இருந்த ஒரு அன்பு. அப்போ தேவனுக்கு முக்கியமாக தேவை என்னன்னா, இருதயத்தில் கள்ளங்கபடம் இல்லாத ஒரு அன்பு, தேவனோடு இருக்கிற ஒரு அன்பு. இந்த உலகத்துக்கு மேலேயோ இங்கே உள்ள ஜனங்களுக்கு மேலேயோ நீங்கள் செய்கிற ஒரு அன்பல்ல, வெளிப்படுத்துகிற அன்பல்ல, தேவனுக்கு செய்கிற ஒரு அன்பு. இந்த தேவனோடு இருக்கிற ஒரு அன்புன்னு சொல்கிறது என்னன்னா, அவருக்கு வசனத்தின்படி கீழ்ப்படுகிறது மட்டுமே. அப்போ ஒரு ஆள் வசனத்தை எவ்வளோ தூரம் படிக்கிறாங்களோ அவன் இயேசு கிறிஸ்துவை குறித்து அறிகிறான்.
அப்போ யார் இயேசு கிறிஸ்துவை அதிகமாக அறிகிறாங்களோ அவங்களுக்குள்ளாடி தேவனுக்கு அன்பு ஆட்டோமேட்டிக்காக உள்ளாடி வருது. இந்த அன்பு நம்மளை பாவம் செய்யாமல் இந்த உலகத்தில் பரிசுத்தமாக வாழ்கிறதுக்கு நமக்கு உதவி செய்யும். அப்போ இந்த அன்பு நமக்கு உள்ளாடி வரணும்னா நம்ம கண்டிப்பாக வேதம் வாசிச்சிருக்கணும். ரெண்டாவது பரிசுத்த ஆவியானவர் நமக்கு உள்ளாடி வந்திருக்க வேண்டும். பரிசுத்த ஆவியானவர் உள்ளாடி இல்லாமல் யாருக்கும் பரிசுத்தமாக வாழ முடியாது. பரிசுத்தமாக வாழ முடியாதவங்க பரிசுத்தமாக நம்ம இந்த வாழ்க்கையை கொண்டு போக முடியலைன்னா நான் நித்தியத்துக்குள்ளாடி போக முடியாது. பரிசுத்தம் நம்மளை என்ன செய்யும்னா பாவத்திலேருந்து நம்மளை தள்ளி வச்சுருக்கோம். பாவத்திலேருந்து ஒருத்தன் விடுபடணும்னா நமக்கு என்ன வேணும்? பரிசுத்த ஆவியானவர் வேணும். பரிசுத்த ஆவியானவர் இருந்தால் தான் நம்ம என்ன பண்ண முடியும்? பாவத்திலேருந்து வெளியே வர முடியும். திருப்பி மறுபடியுமாக பரிசுத்தத்தை காத்து கொண்டு ஓட முடியும். அப்போ இந்த ஒரு கான்செப்டை தான் இந்த வசனத்தில் தேவன் தெளிவாக சொல்கிறாரு, சிம்பிளாக சொல்கிறாரு. என்னட்ட அதிக அன்பாக இருக்கிறான், அவளுக்கு நான் என்ன பண்ணேன்? பாவ மன்னிப்பு கொடுக்குறேன். இப்போ நம்ம வாழ்க்கையிலையும் நான் ஒன்று சொல்ல முடியும். நீங்கள் எப்பேற்பட்ட ஆளாக கூட இருக்கலாம், என்ன மாதிரி செய்கிற ஆளாக கூட இருக்கலாம், இருதயத்தில் ஹார்ட் மைண்டட் பர்சனாக இருக்கலாம், அநேக காரியத்தில் நீங்கள் பாவ எண்ணத்துலேயும் சிந்தனையிலையும் செயல்களிலும் ஈடுபட்டு கொண்டிருக்கலாம். ஆனால் இதில் எந்தெல்லாம் ஒரு விடுதலை உங்களுக்கு வேணும்னா தேவனிடத்தில் அதிகமாக அன்பு செலுத்துங்க. அன்பு செலுத்துறதுன்னா தேவனுக்கு பிடித்தமான காரியங்களை செய்வது தான் நாம் அவருக்கு கொடுக்குற அன்பு. அவருக்கு பிடித்தமான காரியங்கள் என்ன? வசனம் சொல்லுது. அவருக்கு பிடிக்காத காரியம்னா அதுவும் வசனம் தான் சொல்லுது. அதன்படியாக நம்ம ஜீவித்து பழகி கொண்டால் நம்முடைய வாழ்க்கையை நம்ம என்ன பண்ண முடியும்? பரிசுத்தமான ஒரு வாழ்க்கையை காத்துக்கொள்ள முடியும். இந்த பரிசுத்தம் நம்மளை எங்கே கொண்டு போய் சேர்க்கும்? நித்திய ஜீவனில் ஒன்று சேர்க்கும். ஒரு பரிசுத்தமான வாழ்க்கை வாழ்கிறதுக்கு நமக்கு ரொம்ப முக்கியமானது வசனம். இந்த உலகத்தில் நம்ம இன்னொரு ஆளை ஃபாலோ பண்ணுறதும் இன்னும் சொல்ல போனால் இந்த உலகத்தை சார்ந்து ஓடுகிறது இருந்தால் பரிசுத்த வாழ்க்கையை நம்ம கொண்டு போக முடியாது. வசனத்தை சார்ந்து ஜீவிக்கிறது இருந்தால் பரிசுத்த வாழ்க்கையை நமக்கு கொண்டு போக முடியும். பரிசுத்தத்தை காத்துக்கொள்ள முடியும். நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள முடியும். ஆமென்.